ஆகஸ்ட் 1ஆம் தேதி நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நாள். இந்த தேர்தல் ஒரு மாநில தேர்தல் மட்டுமல்ல, நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வரலாற்று தேர்தல். ஏன் 2023 ஆகஸ்ட் மாதத்தில் நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. 3 ஆண்டுகள் கூட நிறைவடையாத நிலையில் மீண்டும் ஏன் தேர்தல்? இந்த கேள்விக்கான பதிலை அறிந்தால்தான் இந்த தேர்தலின் உண்மையான முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். 2022ஆம் ஆண்டு மலேசிய நாடாளுமன்றத்திற்கான 15வது பொது தேர்தலில் எந்த கூட்டணிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையையும் மக்களின் நலனையும் முன்னிறுத்தி பல ஆண்டுகளாக எதிரெதிராக போட்டியிட்ட பக்கத்தான் ஹரப்பானும் பாரிசான் நேஷனலும் இணைந்து ஒற்றுமை அரசாங்கத்தை அமைத்தன. அதே நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் மாநில அரசியலிலும் தொடர்ந்தது. நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் மொத்தம் 36 தொகுதிகளில் போட்டியிடும் வாய்ப்பு இருந்தும் புரிந்துணர்வுக்காக பக்கத்தான் ஹரப்பான் 19 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டு மீதமுள்ள 17 தொகுதிகளை பாரிசான் நேஷனலுக்கு விட்டு கொடுத்தது. பக்கத்தான் ஹரப்பான் 17 இடங்களிலும் பாரிசான் நேஷனல் 14 இடங்களிலும் வெற்றி பெற்றன. மொத்தம் 36 இடங்களில் 31 இடங்களை இந்த 2 கூட்டணிகளும் வென்று நிலையான ஆட்சி அமைக்கப்பட்டது. மாநில மந்திரி பெசார் அமீனுடின் தலைமையில் ஒரு நிலையான திறமையான மக்கள் நல அரசாங்கம் உருவாக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வந்தது. அப்படி இருக்க ஏன் மீண்டும் தேர்தல்? அதன் பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாஸ் கட்சி நீண்ட காலமாக மதவாதத்தையும் இனவாதத்தையும் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி மலாய் ஒற்றுமை என்ற கோஷத்தை முன்னிறுத்தி வருகிறது. இது மறைமுக பிரச்சாரம் அல்ல. பாஸ் கட்சியை சேர்ந்த கெடாம் மந்திரி பெசார் சனுசி உட்பட பலரது பரப்புரைகளிலும் வெளிப்படையாகவே பேசப்படுகிறது. அந்த கொள்கையை வலுப்படுத்த மலாய் அரசியல் கட்சிகளுடன் பாஸ் அது தலைமை வகிக்கும் பெரிக்கத்தான் நேஷனல் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வந்தது. அதே நேரத்தில் பாரிசான் நேஷனலின் முக்கிய கட்சியான அம்னோவும் தனது அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுக்க இந்த அணுகுமுறைக்கு நெருக்கமாக செல்ல தொடங்கி உள்ளது. அதாவது மலேசிய மக்களின் ஒற்றுமையா அல்லது ஒரே இனத்தின் அரசியலா என்பதுதான் இன்று எழுந்துள்ள அடிப்படை கேள்வி. அனைத்து இன மக்களையும் சமமாக கருதும் தேசிய ஒற்றுமை கொள்கையை முன்னிறுத்தும் பக்கத்தான் ஹரப்பானை விட மதத்தையும் இனத்தையும் அரசியலாக்கும் சக்திகளுடன் இணைவதே தங்களின் எதிர்காலம் என்று அவர்கள் நம்பத் தொடங்கியுள்ளனர். அதனால்தான் இந்த நெகிரி செம்பிலான் தேர்தல் வெறும் மாநில தேர்தல் அல்ல, இது 2 அரசியல் சிந்தனைகளுக்கு இடையிலான நேரடி மோதல். ஒருபுறம் மலாய் ஒற்றுமை என்று முழங்கும் பெரிக்கத்தான் நேஷனல் பாரிசான் நேஷனல் கூட்டணி, மறுபுறம் மலேசிய மக்களின் ஒற்றுமை என்று நம்பிக்கையுடன் நிற்கும் பக்கத்தான் ஹரப்பான். இந்த தேர்தலின் முடிவு நெகிரி செம்பிலானை மட்டுமல்ல, நாட்டின் எதிர்கால அரசியல் திசையையும் தீர்மானிக்கும். இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அடுத்த பொது தேர்தலிலும் இதே இன அரசியலை நாடு முழுவதும் பரப்புவதற்கான முன்னோடியாக இந்த தேர்தல் பயன்படுத்தப்படும் அபாயம் உள்ளது. மடானி அரசாங்கம் தொடர்ந்து நல்லிணக்கம், ஒற்றுமை, பரஸ்பர மரியாதை ஆகியவற்றை வலியுறுத்தி வருகிறது. ஆனால் அதற்கு நேர் எதிராக இன அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் அரசியலை உருவாக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இது குறிப்பாக மலேசிய இந்தியர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. நாம் எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருக்கலாம், ஆனால் ஜனநாயகத்தில் நமது வாக்கு சிறியது அல்ல. நமது வாக்கு நமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் சக்தி. எனவே இந்த தேர்தலை சாதாரண தேர்தலாக நினைக்க வேண்டாம். இது நமது சமூகத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தேர்தல். இது நமது அடுத்த தலைமுறையின் பாதுகாப்பை உறுதி செய்யும் தேர்தல். எனவே சிந்தித்து வாக்களியுங்கள். தேசிய மக்களின் ஒற்றுமைக்காக வாக்களியுங்கள். நாட்டின் நல்லிணத்திற்காக வாக்களியுங்கள். பக்கத்தான் ஹரப்பானுக்கு வாக்களியுங்கள். இவ்வாறு தமது கோரிக்கையை முன்வைக்கிறார் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி.